நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். பிப்ரவரி 20 முதல் 26ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்தை தன காரகன் குரு பார்க்குறார். 4ஆம் இடம் குரு பார்வை. இப்படி கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது 5க்குடையவன் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் உச்ச நிலை, அதுவும் குருவோடு இணைந்து. அதனால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம். உங்களுக்கு எல்லாமே ஒரு பாக்கியமாக அமையப்போகிறது. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க போகிறீங்க, நினைக்காததையும் சாதிக்க போகிறீங்க. ஏனென்று சொன்னால் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார், சூரியனோடு இணைந்திருக்கிறார். கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு மேம்பாடான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரம் தங்கும், அதாவது நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் உயரும், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் கண்டிப்பாக ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்போ அல்லது நீங்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு நிலையோ கண்டிப்பாக ஏற்படும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ தொழில் பண்ணுற இடத்துலையோ உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். 3ஆம் இடத்தை அதிபதி சூரியன் பார்க்கிறார். ஆதலால் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. மாத்திருஸ்தானம் சிறப்பாகிறது. தாய் வழி சொந்தங்களால் ஆதரவு, படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. ஒரு சிலர் வண்டி வாகனங்களை பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாம். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். புதாதித்ய யோகம் பெற்ற அன்பர்கள், அதாவது புதனுடைய ஆதிக்கம் பெற்ற அன்பர்கள், பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வை என்பது பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் பேசுவதை கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசிக்கொள்ளுங்கள். சண்டை சச்சரவு வர வேண்டாம். மற்றபடி குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு. ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. மற்றபடி 6ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். மற்றபடி 6ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இப்போ 7ஆம் இடத்து அதிபதி குரு 10ல் ஆட்சி பெற்றிருக்கார். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், நண்பர்களால் ஆதாயம். 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு பிரச்சனைகள் தான். அதாவது அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் துப்பங்க மனம் வைத்திருள்வார். சச்சரவென்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி வாருங்க. கைகால் வலி, முட்டு வலி, இதெல்லாம் நடக்க முடியாத அளவுக்கு சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும். வயசானவங்களுக்கு கொஞ்சம்
நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்ய செய்ய ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. 9ஆம் இடத்தில் சூரியன் காரகோ பாவனாஸ்தி. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஒரு சிலர் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு நிர்வாகத்தில் வழங்குவாங்க. அந்த கூடுதல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி தொழில்துறை சிறந்து விளங்கும். கடனை உடனே வாங்கி தொழிலை நல்லா அபிவிருத்தி பண்ணுவீங்க, நல்ல லாபம் கிடைக்கும். 11ஆம் இடத்து ராகு என்பது நல்ல சுற்றிக்கிட்டே இருப்பீங்க, நல்ல லாபம் கிடைக்கும். வீடு வாசல் பங்களான்னு வாங்கலாம். பழைய கடனை விற்றுட்டு புது கடனை இப்போ வாங்கி இது எல்லாத்தையும் நீங்கள் லக்ஸுரி லைஃப், சொஃபஸ்டிகேட்டட் லைஃப், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். 12இல் செவ்வாய் பகவான் இருக்கிறார். சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவும் சேர்ந்தே வருகிறது அப்படின்னு சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அஷ்டமத்து சனி ஒன்று தான் உங்களுக்கு மைனஸை ஒழிய குருவும் சுக்கிரனும் அளப்பரிய பலன். அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.